வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தர்பூசணி தோலை வச்சு அல்வா எப்படி செய்கிறதுன்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. பட் நம்ம பழத்தை வாங்கி அந்த தோலை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேல் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னா, அந்த பேக் சைடில் இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெய், கொஞ்சம் முந்திரி, தேவையான அளவு சுகர், தென் ஏலக்காய் பொடி. இந்த தோலை நம்ம இப்போது சீவி எடுத்துக்கலாம். நல்லா துருவி எடுத்தாச்சு. பட் இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நீங்கள் இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு ஒயிட் கிளாத் போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடான உடனே நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த துருவி வச்சுருந்து தர்பூசணியோட தோலை போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்மெல்லு அட்டகாசமாக இருக்குங்க. அதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கிளறி விடுங்க. அப்புறமா இந்த ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றது இருந்தால் சுகர் நிறைய போட்டுக்கோங்க. இதில் முந்திரியும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக பாருங்கள் எப்படி குக் ஆகிருக்கு. பார்க்கவே உடனே சாப்பிட்ணும் போல் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போலங்க. வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. சர்விங் பவுலில் மாற்றிட்டு அது சர்வ் பண்ணுங்கள். அட்டகாசமான அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.